தன்னோட 18 வயசு வரைக்கும் ஃபெயிலியரை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு பையன் 18வது வயசுல ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றான். அதுக்கு பின்னாடியாச்சும் லைஃப் நல்லா போகுமேன்னு பார்த்தா அது அதை விட பயங்கரம். 21வது வயசுல இவன் தொட்டதெல்லாம் தோல்வி, தொடங்குற தொழிலெல்லாம் நஷ்டம், இவன் ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு இவன் காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த பெண் குழந்தைய கூட்டிட்டு இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் ரொம்பவே மனுஷன் கஷ்டப்பட்டு தன்னால முடிஞ்ச வேலையெல்லாம் பண்றாரு. எதுலையாச்சும் நாங்க சக்சஸ் ஆகிட மாட்டோமா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது, அவரான முடிஞ்சது எல்லாத்தையும் ட்ரை பண்றாரு. ட்ரை எல்லாமே ஃபெயிலியர். எந்த அளவுக்குன்னா அவரோட 65வது வயசு வரைக்கும் ஃபெயிலியர். கடனுக்கு மேல கடன் வாங்கி அதை கட்டிக்கவும் முடியாம இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோசனம்னு முடிவு பண்ணிட்டு 65வது வயசுல சாகிறதுக்கு முடிவு பண்றார். தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்றார். ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, என்னால என்ன முடியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கொஞ்சம் லைஃபை ரிவைன் பண்ணி பார்க்குறாரு. சின்ன வயசுல இவரோட அம்மா சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்த ரெசிபி ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இவருக்கும் குக்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் எட் பண்ணி அதை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு போய் சேருது, விரும்பி வாங்குறாங்க. அப்போ முடிவு பண்றாரு, இந்த ரெசிபியை ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா இறங்குறாரு. ரிஜெக்ஷன் எந்த அளவுக்குன்னா 1 2 இல்ல 10 20 இல்ல 100 200 இல்ல 1009 ரெஸ்டாரண்ட்ல ரிஜெக்ஷன். மனுஷன் எப்படி சலிச்சு போயிருக்கான். நெவர் கிவ் அப். 1010வது ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் ஆகி மூட பார்க்குற ஒரு ரெஸ்டாரண்ட். அதுல இந்த ரெசிபியை ஏத்துக்கிறாங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அவங்களும் ட்ரை பண்றாங்க. மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதுக்காகவே வேறையா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சா ஓபன் ஆகுது. அப்போ இவரு முடிவு பண்றாரு, இதை பேமெண்டாவே ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு $2 மில்லியன் இதை கொடுக்குறான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்னோட முகத்தை இதோட லோகோவா கடைசி வரை பாவிக்கணும். அப்படி உருவாகி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா தலை தூக்கி நிற்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் KFC. என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒரு பிச்சைக்காரன் நினைச்சு சாகணும்னு முடிவு பண்ணவர் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சதுனால அவன் சாகுறப்போ ஒரு கோடீஸ்வரன். The moral of the story is try, one day you can fly.